மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி இருப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் பல்வேறு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய நீதிமன்ற சிறப்பு செய்தியாளர் மதன் விவரம் என்ன, எந்த வழக்கில் இந்த விவரங்களை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது? மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கி தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதை வழங்கவும் செய்தது. ரொக்கமாக வழங்கப்பட்ட இந்த தொகை, இந்த நிவாரண தொகை சம்பந்தப்பட்டவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்க கோரியும், அதே போல இந்த நிவாரண தொகை அதிகரித்து கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போதே ஒரு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் தான் நிலுவையில் இருந்த இந்த வழக்குகள் தற்போது இன்று மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் தொடர்பான ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 24,26,000 சுமார் 26,000 குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய் வீதம் பார்க்கும்போது 1,455 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கடந்த ஜனவரி மாதம் வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த நிவாரண உதவி தேவை என பெறப்பட்ட சுமார் 6 லட்சம் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து 10% என சுமார் 53,000 குடும்பங்களுக்கு 31 கோடியே 73 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் இன்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நிவாரணம் வழங்கப்பட்ட தொடர்பாக முழுமையான அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி மதன்.